செலக்டபிள் டெக்ஸ்ட். ஸோ இந்த விஜெட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பர்ட்டிகுலர் டெக்ஸ்ட் நம்ம வந்து டிஃபைன் பண்ண போறோம். அந்த டிஃபைன் பண்ண டெக்ஸ்ட்ட நம்ம காப்பி பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 கன்டென்ட் நம்ம பண்ணுவோம். ஸோ இதே போல நம்ம ஃபோன்ல காப்பி பேஸ்ட்ட எனேபிள் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நத்திங் பட் the user will be select or they will be copy or paste the content. ஸோ இதுதான் செலக்டபிள் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எனேபிள் பண்றதுக்கு செலக்டபிள் விஜெட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி சிம்பிள் கோட் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட ரிட்டர்ன்ல வந்து மெட்டீரியல் ஆப் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஒரு என்டையர் ஆப்பை ப்ரொவைட் பண்றதுக்கான ஸ்பெசிஃபிக் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் ஃபாலோயிங் தட் நான் என்னோட ஹோம் பேஜ்ல சாக் ஃபோல்டு வந்து யூஸ் பண்றேன். ஸோ இந்த சாக் ஃபோல்டு என்னன்னா ஒரு ஹோம் ப்ராப்பர்ட்டி கொண்டு இருக்கும். நம்ம என்னென்னா ஸ்பெசிஃபை பண்றோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரா நீங்க டிசைன் பண்றீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரை விசிபிள் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு கண்டென்ட் பேரு சாக் ஃபோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டு இருக்கும். ஸோ இது என்னென்ன ப்ராப்பர்ட்டி கொண்டுலாம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாடி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த பாடி ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு செட் விட்ஜெட்டை கொண்டு இருக்கு. ஸோ அந்த செட் விட்ஜெட் வந்து சென்டர்ல இருக்கணும். பிகாஸ் நான் சென்டர்ல டிஃபைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றது. நெக்ஸ்ட் நான் இப்போ கண்டென்ட் வந்து ஃப்ளோ பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இதுல சைல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த சைல்ட்ல என்ன கொடுத்துருக்கேன்னா செலக்டபிள் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட விஜெட். ஸோ இது வந்து ஆக்சுவலி சென்டர் வந்து உங்களுக்கே தெரியும் ஹாரிசான்டல் ஆர் வெர்டிகலை டிஃபைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணும். ஸோ இந்த சைல்ட்ல நான் செலக்டபிள் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த செலக்டபிள் டெக்ஸ்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரு யூசர் வந்து இப்போ நான் வந்து டபுள் டேப் பண்ணா இப்போ செலக்ட் ஆகுதா, ஸோ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷனுக்காக நான் ஸ்பெசிஃபை பண்றது தான் செலக்டபிள் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் எப்படி டிசைன்ஸ்லாம் ஆட் பண்ணணும். ஸோ இதுல நான் என்ன பண்றேன்னா முதல் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ நான் இந்த டெக்ஸ்ட் தான் வந்து எனக்கு வந்து என்னோட அவுட்புட்ல இருக்கணும். ஸோ நான் அந்த டபுள் டிக் கொடுத்தேன்னா எனக்கு சம் ஆக்ஷன் ஃப்ளோ ஆகணும். அது காப்பி பேஸ்ட் ஆக்ஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஃபாலோயிங் தட் ஸ்டைல் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ எந்த டெக்ஸ்ட் கொடுத்தாலும் நீங்க ஸ்டைல்ஸை டிஃபைன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வந்து அட்ராக்டிவா இருக்கும் யூஐ. ஸோ என்னோட ஃபாண்ட் சைஸ் வந்து 30 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹாஸ் ஃபாலோ தட் நான் ஆன் செலக்ஷன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா உங்களோட கால் பேக் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும். ஸோ இந்த கால் பேக் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செலக்ஷன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன பேசிக்கா என்ன பண்ணும்னா ஒரு கரண்ட் வேல்யூ நீங்க இந்த வேல்யூ இருக்கா அது வந்து ஃப்ளோ பண்ணும். ஆனா நத்திங் ஒரு எம்டி ஃபங்க்ஷனும் உங்களுக்கு ஃப்ளோ பண்ற மாதிரி இருக்கும். எதுவுமே ஸ்பெசிஃபை ஆகாது. பட் நீங்க காப்பி பேஸ்ட் மட்டும் உங்களால வந்து விசிபிளா பார்க்க முடியும். இதுதான் உங்களோட அவுட்புட். ஸோ இப்போ வந்து உங்க ப்ரோக்ராம ரன் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் த அவுட்புட். ஸோ டெஸ்ட். ஸோ இதுதான் உங்களோட அவுட்புட். நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம், திஸ் இஸ் செலக்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ளோ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் திஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் டேப் பண்ணா யூ கேன் கெட் காப்பி செலக்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ காப்பி பண்ணா ஃபுல்லா காப்பி ஆயிடும். நெக்ஸ்ட் காப்பி பண்ணா காப்பி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆயிடும். ஸோ இப்போ வந்து காப்பீட் அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கு அந்த வேர்டு காப்பி ஆயிடும். இப்போ நீங்க செலக்டபிள் கொடுத்துட்டு செலக்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆல் ஃபங்க்ஷன் வந்து விசிபிள் ஆகும். ஸோ இது மாதிரி உங்களோட யூஐயை அட்ராக்ட் பண்ணனா செலக்டபிள் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்ஜெட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.